SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. அரசாங்கத்தை விமர்சித்தவர்களுக்கு ஏற்பட உள்ள சிக்கல். தூர போக்குவரத்து பேருந்துகள் நாளாந்தம் பரிசோதனை. யாழில் பெண் நாய்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு சன்மானம். வெளியான அறிவிப்பு. கிளிநொச்சியில் ஒரு வாரத்தில் பல இடங்களில் கொள்ளை. தொடரும் விசாரணை. 43 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் எதிர்வரும் 19ஆம் தேதி 2 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார். மன்னாரில் காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் நேற்றைய தினம் 38வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட இளையோர்கள் மற்றும் மக்கள் தொடர்ச்சியாக குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த போராட்டத்திற்கு நாளாந்தம் ஒவ்வொரு கிராம மக்கள் மற்றும் வர்த்தகர்கள் உள்ளடங்கல்களாக அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட சிகை அலங்கரிப்பாளர்கள் சங்கம் முழுமையாக கடைகளை மூடி ஆதரவு வழங்கி குறித்த போராட்டத்தில் பங்கேற்றனர். அத்தோடு காலி முகத்திடல் போராட்டத்தை முன்னின்று நடத்திய அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ், காலி முகத்திடல் அரைகல குழுவினர் மற்றும் பௌத்த மதகுரு ஆகியோர் கொழும்பில் இருந்து வருகை தந்து தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் மேலும் தெரிவிக்கையில், மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டம் 38வது நாளாக தொடர்கிறது. மக்களின் போராட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். அத்தோடு ஜனாதிபதி காற்றாலைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் போராட்டத்திற்கு நீதி கிடைக்காதுவிட்டால் எதிர்வரும் 19ஆம் தேதி மாலை 2 மணிக்கு ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டத்தை நடத்துவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய கொள்கலன்கள் தொடர்பில் அரசாங்கத்தை தொடர்புபடுத்தி விமர்சித்தவர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த வாரம் மிததனியாவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய கொள்கலன்கள் அரசாங்கத்தினால் அண்மையில் எதுவித பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் உள்ளடங்கியிருந்ததாக சமூக வலைதளங்களில் பல்வேறு நபர்களும் பதிவுகளை இட்டுள்ளனர். ஒரு சிலர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் அந்த கூற்றை உறுதிப்படுத்தியதாகவும் தங்கள் பதிவுகளில் குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் அவ்வாறானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய அதற்கான பணிப்புரையை வழங்கியுள்ளார். தூர போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகள் இன்று தொடக்கம் நாளாந்தம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. இந்த பரிசோதனையில் தனியார் பேருந்துகள் மாத்திரமன்றி அரசாங்கத்தின் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. நாளாந்தம் நடைபெறும் பேருந்து விபத்துகள் காரணமாக குறிப்பிடத்தக்க அளவில் உயிரிழப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் அதனை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. தேசிய போக்குவரத்து அதிகார சபை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் பிரகாரம் நாளொன்றிற்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகள் அவற்றின் உதிரி பாகங்கள் குறித்த பரிசோதனை நாளாந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ளது. நெல்லூர் பிரதேச சபையின் பெண் நாய்களுக்கான இலவச கருத்தடை சிகிச்சை முகாமிற்கு சமூக நலநோக்கில் பெண் கட்டாக்காலி நாய்களை பிடித்து தருபவர்களுக்கு ஒரு நாய்க்கு 600 ரூபாய் வீதம் சன்மானம் வழங்கப்படும் என்று நல்லூர் பிரதேச சபை அறிவித்துள்ளது. நாய்களினால் ஏற்படும் விபத்துகள் மற்றும் தொற்று நோய்களை கருத்தில் கொண்டு நாய்களின் பெருக்கத்தினை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் பெண் நாய்களுக்கான கருத்தடை திட்டத்தினை நல்லூர் பிரதேச சபை முன்னெடுக்கிறது. எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட இடங்களில் பெண் நாய்களுக்கான இலவச கருத்தடை சிகிச்சை முகாம் நடைபெறவுள்ளது. பெண் நாய்களுக்கான குறித்த இலவச கருத்தடை சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் தங்களால் வளர்க்கப்படும் பெண் நாய்களுக்குரிய கருத்தடை சிகிச்சையினை பெற்றுக் கொள்ளுமாறு பிரதேச சபை கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் வீதிகளில் காணப்படும் கட்டாக்காளி பெண் நாய்களினை சமூக நலன் நோக்கில் பிடித்து நல்லூர் பிரதேச சபையின் கருத்தடை சிகிச்சை முகாமில் ஒப்படைப்பவர்களுக்கு ஒரு நாய்க்கு 600 வீதம் சன்மானமாக வழங்கப்படும் என்றும் பிரதேச சபை தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் ஒரு வாரத்தில் பல இடங்களில் கொள்ளைச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளான A9 வீதியில் உள்ள இடங்களில் இந்த சம்பவங்கள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு உதயநகர் மற்றும் விவேகானந்த நகர் ஆகிய இடங்களிலும் இந்த கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதில் A9 வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நள்ளிரவு வேளையில் கடையின் முன் பகுதி கதவை உடைத்து சுமார் 15 லட்சம் பெறுமதியான பொருட்கள் களவாடப்பட்டுள்ளது.
அதன் சிசிடிவியின் காணொளிகள் ஊடாக திருடர்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று உதயநகர் பகுதியில் வீடு ஒன்றில் 3 திருடர்கள் முகமூடி அணிந்தவாறு வீட்டுக்கு செல்லும் நிலையில் சிசிடிவியின் காணொளிகள் ஊடாக சிக்கியுள்ளனர். இந்த கொள்ளைச் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். உலகச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கைக்கு சுமார் 43 நாடுகள் திறந்த ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் பஹ்ரைன், குவைத், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எத்தியோப்பியா, கோட்டி, ஐவோயர், பிலிப்பைன்ஸ், ஜப்பான், லாவோஸ், தாய்லாந்து, கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு, எரித்ரியா, ஈரான், நேபாளம், இந்தியா, ஜிம்பாப்வே, வியட்நாம், சீனா, அஜர்பைஜான், இந்தோனேஷியா, துருக்கி, பெலாரஸ், எகிப்து, வெனிசுலா, மாலத்தீவுகள், கியூபா, தெற்கு சூடான், ரஷ்யா, புருண்டி ஆகியவை அடங்குகின்றன. இந்த நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையுடன் இலங்கையின் தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் சட்டமன்ற சீர்திருத்தங்கள் உட்பட நாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பாராட்டியதாக அமைச்சக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஐநா உயர் மனித உரிமைகள் ஆணையரின் இலங்கை விஜயத்தையும் நாட்டின் உறுதியான ஒத்துழைப்பின் அடையாளமாக வரவேற்றுள்ளன. அதே சமயம் வளக்குறைபாடுகள் காரணமாக பேரவையில் உள்ள முக்கிய பணிகள் பாதிக்கப்படலாம் என்பதையும், இந்த நிலையில் இலங்கைக்கு எதிராக வெளிப்புற பொறிமுறைகளுக்கு வளங்களை ஒதுக்குவது நியாயமல்ல என்பதையும் இந்த நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. வெளிப்புறமாக திணிக்கப்படும் கண்காணிப்பு செயல்முறைகள் பேரவையில் பாகுபாடு, அரசியல் மயமாக்கல் மற்றும் இரட்டைத்தர நிலைகளை உருவாக்கக்கூடும் என்ற அச்சத்தையும் தெரிவித்துள்ளன. மேலும் மனித உரிமைகளை காக்கவும் மேம்படுத்தவும் நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வ உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பே சரியான வழி என்றும் அந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. அரசாங்கத்தை விமர்சித்தவர்களுக்கு ஏற்பட உள்ள சிக்கல். தூர போக்குவரத்து பேருந்துகள் நாளாந்தம் பரிசோதனை. யாழில் பெண் நாய்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு சன்மானம், வெளியான அறிவிப்பு. கிளிநொச்சியில் ஒரு வாரத்தில் பல இடங்களில் கொள்ளை, தொடரும் விசாரணை. 43 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு.